ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆப்பம் என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கிறேன். என்னோடய ரெசிபி எப்படி இருந்தது நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஆப்பம் பார்த்திங்கன்னா நடுவில் நல்லா ஸ்பான்ச்சியாகவும் ஓரத்தில் நல்லா முருகலாகவும் இது இருக்கும். இது ஓரத்தில் இருக்கிற முருகல் தன்மை வந்து 1 மணி நேரம் ஆனாலும் இந்த கிறிஸ்பினஸ் மாறாமல் அப்படியே இருக்கும். அந்த போல் ஒரு செய்முறையில் இன்றைக்கி நான் ஆப்பம் செஞ்சுருக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்கு போகலாம். இந்த ஆப்பம் செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா நான் மெஷர்மெண்ட்டில் ஒரு டம்ளர் எடுத்துருக்கிறேன். டம்ளருக்கு நல்லா கோபுரமாக அளந்து இட்லி அரிசி ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அதே டம்ளர் அளவில் அதே போல் கோபுரமாக அளந்த பச்சரிசி ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம். அதே போல் கோபுரமாக அளந்து எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம உளுந்து எடுத்துக்கலாம். நான் சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நான் உளுந்து எடுத்துருக்கிறேன். இந்த அளவுகளில் சேர்த்து நீங்கள் ஒரு தடவை ஆப்பம் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்து நான் அரிசியை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் நல்ல தண்ணி சேர்த்து ஒரு 2 மணி நேரத்துக்கு நம்ம நல்லா ஊற விட்டுடலாம். நல்லா அரிசி நல்லா ஊறி வந்ததும் நம்ம கிரைண்டரில் அரைச்சிடலாம். நான் ஆல்ரெடி இட்லிக்கு அரிசி அரைச்சிட்டு இருக்கிறேன். இப்போ அந்த கிரைண்டர்லேயே நான் ஆப்பத்துக்கும் மாவு அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ ஊறிட்டுருக்கிற இந்த அரிசியை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை அரைச்சி எடுக்கணும். இந்த அரிசி வந்து நல்லா வெண்ணெய் போல் நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும். இந்த மாவை நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அரிசியெல்லாம் இதில் சேர்த்துட்டேன். நம்ம ஊற வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு அரிசி அளந்தோமோ அதே டம்ளரில் நம்ம வடித்த சாதம் இதில் சேர்த்துருக்குறேன். நேற்று வடித்த சாதமாக இருந்தாலும் பரவாயில்ல, சேர்த்துக்கலாம். நான் வந்து ஃப்ரெஷ்ஷான வடித்த சாதம் தான் இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற வச்ச அரிசி ஊற வச்ச தண்ணியே கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இதை போல் வெண்ணெய் போல் அரைச்சி எடுத்துடணும். ரொம்ப நைஸாக அரைச்சி எடுக்கணும். அந்தளவுக்கு மஞ்சி வந்துருக்குது பாருங்கள். இப்போ இந்த மாவை நான் கிரைண்டர்லேருந்து எடுத்துடுறேன். இந்த மாவு அரைக்கிற பக்குவம் கரெக்டாக இருந்ததுன்னா ஆப்பம் ரொம்ப சாஃப்டாக வரும். ஓரத்துலேயும் நல்லா முருகலாக அந்த ஆப்பத்தோட ஷேப் மாறாமல் ஆப்பத்தை நம்ம சுட்டு எடுக்கலாம். கிரைண்டரில் மாவெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் க்ளீன் பண்ணி அந்த மாவையும் எடுத்துகிட்டு வந்து இப்போ நம்ம மேலே எடுத்துகிற மாவை ஒன்று சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடணும். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் மாவை நல்லா கரைச்சி விட்டுடலாம். நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கரைச்சி விட்டுடணும். மாவை நல்லா கரைச்சி விட்டதுக்கப்புறம் இதை நல்லா க்ளோஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். இது ஒரு 8 மணி நேரம் போல் இது மாவு நல்லா புளிச்சு வர்றதுக்கு ஒரு 8 மணி நேரம் அப்படியே மூடி போட்டு விட்டுடணும். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா லேசாக மாவு பொங்கி வந்திருக்குது பாருங்கள். இதை நல்லா கரண்டியால் நல்லா கலந்து விட்டுடலாம். மாவு நல்லா புளிச்சு வரும்போது மாவு நல்லா நீத்து நல்லா கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ நம்ம ஆப்பம் ஊற்றிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தேங்காய் பால் புழிஞ்சு எடுத்துக்கலாம். நான் தேங்காவை துருவி கை பொறுக்கிற சுடு தண்ணி சேர்த்து அரைச்சி இந்த தேங்காய் பாலை புழிஞ்சு எடுத்துருக்கிறேன். நம்ம சுடு தண்ணி சேர்த்து அரைக்கும் போது அந்த தேங்காய் பூவில் இருக்கிற பால் வந்து சீக்கிரமாக பிரிஞ்சு வரும். அதனால் நான் தேங்காய் பூவில் சுடு தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கிறேன். அரைச்சிட்டு இதுக்கு அளவான சர்க்கரை சேர்த்துட்டு நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிடலாம். இப்போ தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ஆப்பம் ஊற்றிடலாம். நான் ஆல்ரெடி ஒரு ஆப்பம் ஊற்றி எடுத்துருக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த கடாயில் இதை போல் ஒரு இந்தாலியம் கடாயோ இல்லை அடிகனமான ஒரு கடாயில் ஆப்பம் செய்யும்போது ஆப்பம் ரொம்ப ஈஸியாக வந்துடும். நான்ஸ்டிக் கடாயிலே செய்யலாம். ஆனால் இந்த போல் ஒரு கடாயில் ஆப்பம் செஞ்சால் தான் அதனுடைய சுவை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் எண்ணெய் ரொம்பவும் அப்ளை பண்ணக்கூடாது. நான் லேசாக ஒரு துணியில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு தான் இந்த ஆப்பம் ஊற்றிருக்கிறேன். 1.5 குழிக்கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துடலாம். இந்த மாவு கரைச்சிருக்கிற தன்மையும் கரெக்டாக இருக்கணும். இப்போ இதை நல்லா இதை போல் சுற்றி விட்டுடலாம். இதை போல் மாவு ஊற்றி சுற்றும் போது அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கணும். இப்போ மூடி போட்டதுக்கப்புறம் அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும். ஆப்பம் நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள். நல்லா ஓரத்துலையும் நல்லா கடாயிலேருந்து பிரிஞ்சு வந்துருக்குது பாருங்கள். ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். அதனுடைய ஷேப் மாறாமல் ஆப்பத்தை நம்ம சுட்டு எடுத்தாச்சு. இதே செய்முறையில் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்னொரு ஆப்பமும் உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். லேசாக தான் எண்ணெய் தொட்டு அந்த கடாயில் நான் தேய்ச்சிருக்கிறேன்.
அவ்வளோதாங்க. இவ்வளோ ஈஸியான ப்ரிப்ரேஷனில் நான் செஞ்சுருக்கிற இந்த ஆப்பம் செய்முறையை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வேகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் மூடி போட்டு விட்டுடலாம். இதே போல் நான் எல்லா ஆப்பத்தையும் சுட்டு எடுத்துட்டேன். ஆப்பம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இந்த செய்முறையில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய இந்த ஆப்பம் செய்முறை எப்படி இருந்தது நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.